பழங்கால பாண்டிய நாட்டுல உல்லாசபதி அப்படின்னு ஒரு இளம் ராஜா இருந்தாரு. அவரு ரொம்ப அமைதியானவரு, அன்பானவரு. அவருக்கு சண்டை போடுறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஒரு நாட்டை பாதுகாக்கவால் மட்டும் போதாது, அறிவும் வேணும் அப்படின்னு அவர் ஆழமா நம்பினாரு. ஒரு நாள் பக்கத்து நாட்டு அரசன் ஒருத்தன் ஒரு வதந்தியை பரப்பினான். உல்லாசபதியோட நகரத்துல கணக்கில்லாத தங்கம், வைரம்னு பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொன்னான். இந்த விஷயம் ஒரு திருட்டு கும்பலுக்கு தெரிஞ்சது. இதான் நமக்கு சரியான வாய்ப்பு, அந்த நகரத்தை கொள்ளையடிக்கணும்னு அவங்க திட்டம் போட்டாங்க. இந்த செய்தி ராஜா உல்லாசபதிக்கு தெரிஞ்சப்போ அவரு பயப்படல. போர் செய்ய வீரர்களை திரட்டல, ஆயுதங்களையும் தயார் பண்ணல. அதுக்கு பதிலா ஒரு சூப்பரான திட்டம் போட்டாரு. நகரத்துல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் ஒரு ஓலை செய்தி அனுப்புனாரு. இங்க பெரிய பொக்கிஷம்னு எதுவும் இல்ல, ஆனா நம்ம காக்க போற ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு அதுல இருந்துச்சு. மக்கள் முதல்ல குழம்புனாலும் அவங்க ராஜா மேல இருந்த நம்பிக்கையால அவர் சொன்னதை கேட்டாங்க. அடுத்த நாள் ராஜா மக்களை கூப்பிட்டு நகரத்தோட நடுவுல ஒரு பெரிய மரக்கதவை செய்ய சொன்னாரு. அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ரகசிய புதையல் அறைக்குள்ள போற கதவு மாதிரியே இருந்துச்சு. தூரத்திலிருந்து இதை பார்த்த திருடங்க, அடடா, வதந்தி நிஜம்தான் போலையே, புதையல் இங்கதான் இருக்குன்னு நம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு திருடங்க திருட்டுத்தனமா நகரத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. நேரா அந்த பெரிய மரக்கதவை உடைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தடிமனான கதவு உடைஞ்ச அடுத்த நிமிஷம் உள்ள இருந்து பயங்கரமான வெளிச்சம் அடிச்சது. திருடங்க பயந்து போய் பின்னாடி போனாங்க. ஆனா அந்த அறைக்குள்ள தங்கம், வைரம்னு எதுவுமே இல்ல. அது ராஜா போட்ட ஒரு பொறி. அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல ஒரு வாக்கியம் மெதுவா தெரிஞ்சுது. அதுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு நாட்டோட உண்மையான பொக்கிஷம் தங்கம் இல்ல, மக்களோட ஒற்றுமைதான். திருடங்க இதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. புதையலை தேடி வந்த அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கிடைச்சது. அப்போ ராஜா உல்லாசபதி மெதுவா முன்னாடி வந்து ரொம்ப நிதானமா பேசினாரு. நம்ம மண்ணுக்கு பொக்கிஷம் தேவையில்லை, என் மக்கள் எல்லாரும் ஒன்னா நின்னாலே அதுவே இந்த நாட்டை பாதுகாக்க போதும். இதை கேட்ட மக்கள் எல்லாரும் பெருமையில கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க. இப்படித்தான் ராஜா உல்லாசபதி ஒரு சின்ன போர் கூட இல்லாம, யாரையும் காயப்படுத்தாம தன்னோட அறிவால நாட்டை பாதுகாத்தாரு. நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 1000 வாட்கள் செய்ய முடியாத காரியத்தை ஒரு சின்ன அறிவுத்திறன் செஞ்சு முடிக்கும்.